வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் திருமலா போக போகிறோம், தர்ஷனத்துக்கு போக போகிறோம். அப்போ நாங்கள் அங்கே ஆஃப்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நான் எல்லா வீடியோலும் காமனாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லா பக்தர்களும் மாதம் மாதம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சேவா எலக்ட்ரானிக் டிப்ல, எங்களுக்கு கிடைக்கலன்றவங்க கண்டிப்பாக திருப்பதி மலைக்கு போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற ஆதித்ய சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டரில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாராவது செலக்ட் ஆனவங்களுக்கு 180 days கேப் இருக்கணும் நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நீங்கள் என்னைக்கு தர்ஷனத்துக்கு போயிருப்பீங்களோ, சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆகி என்னைக்கு சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்களோ அன்னையிலேருந்து 180 days 6 months கேப் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுங்கள். எல்லா பக்தர்களும் மஸ்ட்டாக திருமலா போனால் ட்ரை பண்ணுங்கள், நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்ட இந்த டவுட் வந்து, எங்கள் குழந்தைக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு எங்கன்னா செப்பரேட்டாக திருமலாவில் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதே போல் புதுசாக கட்டியிருக்கிற பிஎஸ்சி 5 வெங்கடாதிரி நிலையத்தில் மொட்டை அடிக்கிற இடம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. மொட்டை அடிக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது கல்யாண கட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மினி கல்யாண கட்டான்றது திருமலாவில் அங்கங்கே இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ புதுசாக கட்டியிருக்கிற அந்த பிஎஸ்சி 5 வெங்கடாதிரி நிலையத்தில் கல்யாண கட்டா இருக்குது. குழந்தைங்களுக்குன்ட்டு செப்பரேட் கல்யாண கட்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அங்கங்கே கெஸ்ட் ஹவுஸ்லலாம் கல்யாண கட்டா இருக்குது, மினி கல்யாண கட்டா. நீங்கள் கேட்ட மாதிரி வெங்கடாதிரி நிலையத்தில் கல்யாண கட்டா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் 2 பேருக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்சன் வந்து விர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து எப்படி எல்லாம் கலந்து ஒரே வாட்டி சுபதம் என்ட்ரி மூலிமா நாங்கள் போக முடியுமா ஆன்னு கேட்டிருக்கீங்க. ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ண பக்தர்கள் சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ணுவாங்க. 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணவங்கள சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees கியூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி அவங்க, அதாவது விர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணாங்கள, அவங்க ஒரு 1 hour 1.5 hour கொஞ்சம் பிஃபோராக உள்ளே போயிட்டு நீங்கள் சுபதம் என்ட்ரியில் போயிட்டு எங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு தர்ஷனத்துக்கு பார்த்துட்டு வெளியே வர மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ண பக்தர்கள் தான் சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ணுவாங்க. 300 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் 500 rupees புக் பண்ணவங்கள சுபதம் என்ட்ரி மூலிமா அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, அதாவது பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிக்கல் கோட்டாவில் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது மெடிக்கல் கோட்டாவில் இன்னும் சம் சீரியஸ் டிசீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆந்திரா ஹைகோர்ட்டு டிடிடிஏ கேட்டிருக்கு, ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது ஆர்டர்ன்னு சொன்னோம்னா அது ஸ்டடி பண்ணுங்க. ஸோ மெடிக்கல் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் கோட்டான்றது அதில் அடிஷ்னலாக இன்னும் எந்தெந்த டிசீஸ் ஆட் பண்ணுவாங்க என்ற அப்டேட் எல்லாம் இன்னும் எதுவும் வரலை. ஸோ அவங்க ஆட் பண்ணி அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பிபி சுகருக்கெல்லாம் மெடிக்கல் கோட்டாக்கியோ கிடையாது. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து ஆந்திரா ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறதுனால அவங்க என்ன ஸ்டடி பண்ணி டிசிஷன் எடுப்பாங்கன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து அப்ளாயகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் வந்து கல்யாணோற்சவம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் போனால் நாங்கள் கல்யாணோற்சவம் பண்ணுறது பண்ண முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. எப்படி போகணும்னு கேட்டிருக்கீங்க. அப்ளாயகுண்டாக்கு திருப்பதிலேருந்து பஸ் இருக்குது, ஆர்டிசி பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஆனால் அது ரோடு ரொம்ப சின்ன ரோடு. நம்மளுக்கு வந்து திருப்பதிலேருந்து போகும்போது அப்படி திருச்சானூர் போயிட்டு
போகிற வழி இருக்குது, 2 வழி இருக்குது அதுக்கு அப்ளாய்குண்டாக்கு போகிறதுக்கு. நான் ரொம்ப வில்லேஜஸில் போவோம், சின்ன ரோடு, அதனால ஷேர் ஆட்டோஸ்ன்றது அவ்வளோ சேஃப் கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாக ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப் பேசிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்டர் ஆகிற மெயின் பஸ் ஸ்டாண்டு ரைட் சைட்லேயே முன்னாடியே இருக்கும், ஒரு சின்ன மினி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி உள்ளவே இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ளாய்குண்டா போகிற பஸ்ஸு. ஸோ நீங்கள் அந்த பஸ் ஏறி கூட அப்ளாய்குண்டாக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆர்டிசி பஸ்ன்றது இருக்குது. அப்படியா நீங்கள் திருச்சானூர் தர்ஷனத்துக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு திருச்சானூர் நம்ம வெளியே ரோட்டில் இருந்தீங்கன்னா கூட அப்ளாய்குண்டா பஸ்ன்றது திருப்பதிலேருந்து போதில்ல, அந்த பஸ்ஸு திருச்சானூர் போய் தான் போகும். ஸோ நீங்கள் அங்கே திருச்சானூரில் கூட அந்த பஸ் ஏறலாம். ஓகேங்களா? அப்ளாய்குண்டாக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. நீங்கள் போகிற அப்படின்னா ஆட்டோ செப்பரேட் ஆட்டோ ஒன்றா கூட பேசிக்கலாம். ஷேர் ஆட்டோன்றது அவ்வளோ சேஃப் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆட்டோ பேசிட்டு நீங்கள் போகலாம். கல்யாணோற்சவம்ன்றது அங்கே நடக்குது. ஸோ அங்கே வந்து கரண்ட் புக்கிங் டைரெக்டாக போய் கூட நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு கல்யாணோற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் வந்து மத்தியானம் டைமில் 3 மணிக்கு நாங்கள் ட்ரெயின் இறங்குவோம், ஸோ எங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா பண்ணுற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. மத்தியானம் டைமில் வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காது. ஸ்டேட்டஸ்ன்றது நான் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சான்றது காலையில் ஒரு 3லேருந்து 4 மணி நடுவில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் க்ரௌட் அதிகமாக இருக்குது இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஸோ 3:30 மணி காலையில் வெடிகாலம் 3லேருந்து 4 மணி நடுவில் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிட்டே வருது இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் மத்தியானம் டைமில் வந்தால் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட இருக்குது. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.